ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்னைக்கு நம்ம மெலினா கிச்சனில் டேஸ்டியான சாஃப்டான கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெலினா கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணதுக்கு நான் இன்னைக்கு 10 rupees ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரே பிஸ்கட்டில் தான் கேக் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்து நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ப்ளஸ் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, ஆயில் இருந்தால் கூட ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேக் ட்ரே எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கேக் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் ட்ரே இல்லைன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேலேயே கொஞ்சமாக மைதா மாவோ கோதுமை மாவோ சேர்த்து எல்லா பிளேஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, அதாவது நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் ஷீட் இல்லைன்னா நான் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஸ்டாண்டு வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டாண்டு இல்லைன்னா பேனில் 1 இன்ச்சு அளவுக்கு உப்பு சேர்த்து அது மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் பேக் பண்ணும்போது மூடி மேலே கேப் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நான் ஒரு கிராம்போ இல்லை ஒரு பேப்பரோ வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அதை சுற்றி நம்ம அடைச்சி விட்டுக்கலாம். நான் கிராம்பு தான் வச்சு அடைச்சிருக்கேன், பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம கேக் ட்ரேயில் கேக் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை டேப் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா கேக்கில் கேப் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை இதில் எடுத்து இதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடி 40 to 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வெந்திருக்கு. செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ இல்லைனா கத்தியோ வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தா அந்த கேக்லேருந்து மாவு எதுவும் அந்த கத்திலேயோ குச்சிலையோ ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு கேக்கை டீமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் கத்தியை வச்சு அதை ஓரங்களோட சைடெல்லாம் நம்ம கீறி விட்டுக்கலாம். கேக் ட்ரையை கவிழ்த்து விட்டு கேக்கை டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளோட ஓரியோ பிஸ்கட் கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் கிசான் ஜாம் ப்ளஸ் சுகரோட இதோட டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சாஃப்ட் அண்ட் ஈஸியான கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வெரைட்டியான ரெசிபிக்கு மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே போல் ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை